ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி சார் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேணுகோபால் அப்படிங்கிறது தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தான் வந்து மெயின் ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு பிடி சாராக வந்து ஒரு ஸ்கூலில் வாக் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ வந்து அந்த ஸ்கூல்லேயே வந்து இங்கிலீஷ் டீச்சரை வந்து பார்த்து கரெக்ட் பண்ணி லவ் பண்ணிகிட்ருப்பாரு. அதே போல் அவங்க எதிர் வீட்டுக்கு ஆப்போசிட் ஹிப்பாபாதியோட எதிர் வீட்டில் வந்து ஒரு 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து இவர் வேலை பார்க்குற அதே மேனேஜ்மெண்ட்டோட வேறு காலேஜில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் வேணாம் போகாத, அதுக்காக போய் ஹெல்ப் பண்ண போகாத, நீ ஏன் மாட்டிப்ப, ஜோசியக்காரன் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதும் இவர் அதை அகெயின்ஸ்ட் பண்ணிவிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போவார். அதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு, அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவி வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து அந்த ஸ்கூல் லைஃபோட கொஞ்சம் செட் ஆகி போகும். அந்த ஸ்கூல் லைஃப்பில் லாஸ்ட் பீரியட் வந்து பிடி பீரியட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா இருக்கட்டும். ஸோ அது போல் வந்து ஒரு டைலாக்ஸ்லாம் வச்சு அது ஓரளவுக்கு நல்லா போகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாலே வந்து மூவி ஃபுல்லாக அந்த இஷ்யூஸ்க்கு மாறிடும். ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே போய்கிட்டே இருக்கும். மூவி வந்து ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜான மூவி தான். 3 பாட்டு தான் வச்சுருக்கோம். ஒன்று வந்து அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 பாட்டு. ஸோ அவரோட 25th அவர் மியூசிக் பண்ணி வந்து இதுதான் 25th மூவி. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஆவரேஜான மூவி. ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த மூவி ரிவ்யூ.